ஓம் நம பார்வதி பதய மகாதேவாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தாம். அடியவர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நாம் ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பெற்ற பாடல் 30 பாடி விளக்கம் தர இருக்கின்றோம். நன்றி. வங்கக் கடல்களைந்த மாதவனை கேசவனை, வங்கக் கடல்களைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிறைஞ்சி, திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை, அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை, பைங்கமலத் தந்தெறியில் பட்டபிரான் கோதை சொன்ன, வங்கக் கடல்களைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை, பைங்கமலத் தந்தெறியில் பட்டபிரான் கோதை சொன்ன, செங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே, பைங்கமலத் தந்தெறியில் பட்டபிரான் கோதை சொன்ன, செங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல், இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால், இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்கக் கடல்களைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிபுதுவை, பைங்கமலத் தென்தெறியல் பெற்றபிரான் கோதை சொன்ன, செங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். இதனுடைய பொருள் விளக்கம். அலைகள் நிறைந்த பாற்கடலை களைந்த மாதவனும், கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, சந்திரனை போன்ற அழகுமுகம் கொண்ட அணிகள் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்து தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை கொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும், அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும், செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வார். இப்படியாக ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை 30 பாடல் இனிது நிறைவு பெற்றது. அடியார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் என்னுடைய இந்த பயணம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் பிறை சூடனின் பித்தன் என்ற யூடியூப் சேனலை துவங்கி இருக்கிறேன். இதனுடைய நோக்கம் ஆன்மீக பாடல்களை பாடுவதும், ஆன்மீக கருத்துக்களை மக்களிடத்து, ஆன்மீக சிந்தனைகளை மக்களிடத்து எடுத்துச் செல்வதுமாகும். ஆனால் அன்பர்கள் அனைவரும் என்னுடைய பாடல்களையும் உரைகளையும் கேட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களுக்கு நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, நெருங்கியவர்களுக்கு ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, லைக் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.